யார் அது? என்ன போச்சு, ஏன் போச்சு, எதுக்கு போச்சு, எப்படி போச்சு? என்ன ஆளுக்கு எதுக்கு கம்பெனில எப்படி வரல நீங்க? ஆமா. ஐயா எந்த ஊர் நீங்க? ஐயா நீங்க எந்த ஊரு? நான் வெள்ளிமலைக்காரர். வெள்ளிமலையா? நாங்க இந்த ஊர் தான். சொந்த ஊரு? சிற்றூர். தெரியுதா மலை? எங்க தெரியுது? அதுதான் வெள்ளிமலை. இல்ல எங்க தெரியுது? கம்ப பாருங்க கையில எந்த தண்டி கம்பு நல்லா இருக்கு. ஒரே ஓடு. எங்க எங்க தெரியுது? மலை இருக்கா இல்லையா? எங்க விட்டு விடியாம உளவரிய. அதாயா வெள்ளிமலை. சரி. இது என்ன மலை அது? இது வேள்வி மலை. வேலி மலைச்சாரல். ஆமாங்க. நீங்க வந்த நோக்கம்? நீங்க வந்த நோக்கம் என்னவோ? என்னத பாத்தீங்களா? உங்க என்னதவே பார்க்க முடியாம கிடைக்கும். இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா பார்க்க முடியல. அவரவர் கடமை சரியா செய்யணும். சரியா? சரிங்க. நீங்க கடமை சரியா செய்றீங்க. பரவாயில்ல. கடமைக்கு ஏற்றவாறு ஊதியம் கண்டிப்பா முறையும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி. பேரு? பேரு வீரத்தேவங்க. அம்மா பேரு? நங்கை மோகினி. அப்பா பேரு? நம்பிராசு. அண்ணன் தம்பி? 7 பேரு. நாங்க 3 பேரு. 3 பேரா? யாராரு? அண்ணன் கொடுத்துருக்கேன். சரி. தொந்தி வேட. ஓக. தம்பி புலி வேட. ஓ. நான் தான் குத்துக்கு போறப்பேன். நீங்களா? ஆமா நீங்க குத்திட்டான் செவர் சாஞ்சிராது. என்னப்பா வெறும் மொட்டை குத்து. சார ஓலை பாத்துக்கு குத்து ஓலை செஞ்சாதியா? இவரு என்ன தகக்குற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் வாங்க தம்பி. இதெல்லாம் சரிதான். சரிங்க. நீங்க வந்த நோக்கம் காவலுக்கா? காவலுக்கா. யாராரு? ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 பேர். 2 பேர்களா? ஆமாங்க. அது ஆண்களா பெண்களா? ரெண்டுமே வந்து பெண்கள் தான். இந்த உலகத்துல பெண்கள் இல்லா வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு இருக்கேன். என்ன மாதா பிதா குரு தெய்வம்னா சொல்லியிருக்காங்கல்ல. பெற்ற தாயை கண்டிப்பா எப்படி மதிக்கிறோமோ ஆமாங்க. அதுபோல கட்டிய மனைவியும் நம்ம நல்ல முறையில் மதிக்கணும். ஆமாங்க. பொதுவா பெண்களை காட்டிலும் ஆண்கள் நம்ம தான் தவறு பண்றோம். ஆமா. நம்ம நம்பிதானே வீட்டுல பெற்ற தாய் இருக்காங்க, அப்பா இருக்காரு, கூட பிறந்த அண்ணன் தம்பி இருப்பாங்க, கட்டிய மனைவி இருக்கு, பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்காங்கல்ல. ஆமா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வேலைக்கு போறோம் அப்படின்னா வேலைக்கு போற இடத்துல எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துல ஏதோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவழிச்சிட்டு மற்ற படத்தை பூரா வீட்டில் கொடுத்தோம்னா எந்த ஒரு பெண்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த பிரச்சனையும் குடும்பத்திலே வராது. கேட்டு பாருங்க ஐயா. ஆமாங்க. நீ என்ன 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு பூராத்தி நீ சாப்பிட்டு போனா பிள்ளை ஊட்டி என்ன செய்ய? தெருவில் தான் தெரியும். சித்தனே அறிவுரை சொல்ற பரவாயில்ல, சந்தோஷம். சரிங்க. யார் இருக்கா உள்ள? ஒன்னு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு ஏழுங்க. போவார். மாப்பிள்ள சிங்கம் அனைத்தனை வந்தவரே மாப்பிள்ள சிங்கம் என்ன போல நிக்கிறீங்க மாப்பிள்ள சிங்கம் அனைத்தனை வந்தவரே மாப்பிள்ள. ஐயா மச்சான் வந்தாரு, எங்க அப்பா என்ன சொன்னாரு? சேதுபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சிறகடிச்சு, சேதுபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சிறகடித்து ஆடி பாடி வரவிருப்பது குலப்பண்புங்க. ஆனமல ஒத்த கடை ஒத்த என்ன நீங்க தான் முடிச்சு அம்பிட்டு அனுக்கு. யார் அந்த பெண்மணி? யாரு தெரியுதா? பாருங்க, நல்லா பாருங்க. ஆமாங்க. இந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ற? இந்த பிள்ளைய வச்சுட்டேன் நான் இது பண்ணி கிடக்கேன். ஆனா ஒன்னும் அமைவனா என்ன தமிழ் போய் பார்க்க போற? இல்ல பாக்குறேன். குழப்பு என்னமோ அதை பாரு. உன்னை பத்தி நிறைய போன் வந்துட்டு இருக்கு. இல்ல நடைபயிலும் அண்ணம் நடைபயிலே அசைந்து வரும் பூங்குடியே, அசைந்து வரும் பூங்குடியே உள் நகை பார்த்திருக்கும், உள் நகை பார்த்திருக்கும், உள் நகை பார்த்திருக்கும் என்னாலும் திருநாளே தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததானே மானே நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, நமது காடுலாவும் கலைமானே நானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததானே ஓடி வந்ததாலே மானே நானே, தேடி வந்தேனே
ஆளு போடா ஆமாங்க பாத்துக்க தம்பி சரி நல்ல முறையில பாத்துக்க பாத்துக்கிறேன் எந்த பெண்ணை தொட்டாலும் பொதுவாக நம்ம நாட்டோட பண்பாடு நொண்டியே நொடமோ எதை கட்டினாலும் அது சரியா பாத்துக்கிறேன் ஆமாங்க என்ன தம்பி சரி நீங்க என்னமோ ஐயர் மாதிரி சும்மா இருக்கா அவன் கலவனு போய் அவன் ஐயர் அவன் தான் சொல்றான்னா அத நீங்க சொல்றீங்க சரிங்க சரி தம்பி ஒரு சந்தோஷம் சரிங்க குடு வழியே ஓடியாத்தா தங்கச்சி வள்ளிக்கண்ணு எதன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடோ தள்ளியில நீ தாமரை புத்திருச்சே மாமா தாமரை வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலங்குட்டி தள்ளாடே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியிலே கொட்டின படியில நாடு உனக்கு கொடையா மாறட்டுமா வெட்டிர விளையிற மூட்டு நெருப்புல குளிரு காயட்டுமா வணக்கு இப்ப வச்ச பொரியாச்சு ஒளிவா மரவா கோலம் பேச ஓட தொலையாச்சு அள்ளி அணைக்கிற போது நீ துள்ளி குதிக்கிற மாடு ஆத்துல முழிக்கிற போது நீ ஆள கடிக்கிற மீனே எடுப்பு செயல நீ எடுத்து தவளை தன்னாடே தாமரப்பு மாமா தள்ளாடு தண்ணியில தாமரை ஊத்திருச்சு மாமா தாவடி வாங்கி வாங்க எழுந்த கருத்திதையா உங்க பெருமூச்சு அத்தி கூத்த வாழ போல மாமாவும் பேச்சு கண்ணி உனக்கு மீன்பிடி பிடிச்சு வேலைக்காய தட்டுமா விதிக்கிற மரக்கி மடியில சாஞ்சி பேசவே செல்லட்டுமா பாம்பே தரடு சீரு ரெண்டு மாதா தட்டு தோடு தங்க தேரு ஓ தேவ என்ன கூறு ஒரு நான் ஒரு விவர கேட்கிறேன் எதன்னாலே தாமரப்பு மாமா தள்ளாடு அண்ணா தங்கச்சி எதற்கு அழைத்தீர்கள் நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்கார் எதுக்கு வந்தார் மான தேடி வந்திருக்கார் என்ன இப்ப என்ன தேடி மான தேடி தானே பாத்தி மாடல வராது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே சொல்லி பார்த்தேன் இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாரு இடத்துக்குரிய தலைவியான உன்னிடத்திலே கேட்டு அறிய வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறார் அத்தா என்ன ரொம்ப ஆவலா இருக்கிறாரு ஆமாத்தா. உன் கூட வந்த ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சுல ஆமா அந்த பிள்ளை எங்க அங்கிட்ட போயிருச்சு நினைக்கி. எங்கிட்ட போயிருச்சா சரி போயிட்டு போது வராம வீடு திரும்பாமே அவருக்கு ஆமா. வரவேற்பு கொடுத்து எல்லாம் கொடுக்கலையா எப்படியோ வரும்போது தங்கச்சி கொடுத்தாச்சுதா ம்? ஆமா நானு அதுக்கு மேல ஆடி பேச மாட்டியா அந்த பிள்ளை பாட்டு பாடி கொடுத்தாச்சு நான் வரவேற்பு கொடுக்கிறேன் கண்டிப்பா. யாத்தா இங்க வர மாட்டியா அத்தா பொண்ணுல எங்க பொழப்பே இப்படித்தான் செய்வாரு. ஏய், அப்படித்தான் இப்படி புத்தி தடுமாறி தெரியுது என்ன பண்றது நான் பார்த்துட்டேன் பாருங்க பாருங்க வணக்கத்துக்குரிய வேடுவரே வந்த காரணத்தை அண்ணனும் தோழியும் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கூறணும் நாது கேட்கணும் இதுக்காக வந்து சொல்லி எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் அருமையான பேச்சு நல்ல வரவேற்பு வறுமொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்தேன் அது ஒரு மான் அழகானது அன்பானது மிக ஒரு பாசமானது என்ன பண்ற கொஞ்ச நேரம் ஏய் நீ என்ன இவன் கூட ஒட்டி ஆட மாட்டற டான்ஸ் தான நீ டேய் நீ கட்டி போடா டேய் நீ கட்டி போடா பாத்துக்கறோம் இல்லங்க அப்பனடியா கட்டி பிடிச்ச ஆட மாட்டே கட்டி பிடிச்ச ஆட மாட்டே ஏய் நீ போடா வேட கடையில சொல்லிட்டு போட்டு இருக்க வேட ஆமா வேட தம்பி வாங்க ஆமா நாடகத்துல 8 பேர் நம்ம ஆம்பளை வரோம் ஆமாங்க 2 பிள்ளைகள் இல்லன்னா பொழப்பு போயிடும் ஆமா ஆகையினால இந்த பிள்ளைகளை பாதுகாப்பு கடமை யார் இல்லேன்னு சொன்னது ஆமா. 10 பேர் வர்றதுல 2 பேர் அவங்க வந்தாத்தான் நம்ம 8 பேருக்கு மதிப்பு அது சரிதான் எதுக்காகன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமலிங்கம்லே இடையில இறங்கிடுவேன் அதுக்கு சரி இறங்கி போன போ சரி விடுங்க அவனும் நம்ம கம்பெனியா தான் இருப்போம் இருந்தாலும் சரி சொல்லு போ இதுவரையிலும் இந்த அற்புதமான கிராமத்திலே வாய்ப்பளித்த அன்பு சார்ந்த கிராமத்தர்களுக்கு நன்றி என்று நிகழ்ந்த வணக்கம் என்பதை எடுத்துரைத்து நல்ல காதல் பாட்டெல்லாம் பாடி நல்லா கட்டி பிடிச்சிருக்கோம் நாடோடி கூட்டமங்க தில்லேலேலோ நாடோடி கூட்டமுங்க தில்லேலேலேலோ இருந்தாலும் இந்த மாவுடைய பெருமை என்ன
இதனுடைய அழகு என்ன அப்படின்றத மலையோரும் கண்டேன் அழகான மானே மானோடு நானோ விளையாட தானே கலைவாணி திகனோ எனதாசை கலைவாணி திகழும் எனதாசை மானே கவிமாலை சூடும் எனதாசை மா அழகுளமான் எனதாசைமா அழகான மான் பிடிக்க பல நாளா காத்திருந்தேன் நாளாத ஆசையாலே தவியா தவிக்கிறேன் நாளாத ஆசையாலே தவியா தவிக்கிறேனே அழகுள்ள மான் என்னதாசைமான் எனதாசைமான் தலைவி இன்னொரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி நான் பிடிக்கணும் மான சொல்லுங்க பாப்பா எங்க மாடு இருக்குன்றீங்க மான் இங்கதான் இருக்கு எங்க வனத்துக்குலையா ஆமாங்க எங்க இடத்துல கண்டிப்பா அப்ப நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறேன் உலகத்துல பெண்கள் சொன்னா ஆண்கள் கேட்கணும் அப்படி இல்ல எதை சொன்னாலும் கேட்க கூடாது எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும் பெண்கள் ஏதாவது சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்க கூடாதுல தாங்கள் தேடி வந்த மாடு இங்க திணை போனதுக்குள்ள வரல வந்திருக்கு வரல கண்ணால பார்த்தவனா தான் காவல் காக்கிறது நானு எஞ்ச உடம்புக்கு என்ன பிரதானம் சிரசை பிரதானம் சிரசுக்கு கண்கள் கண்ணுக்கு இமைகள் கண்ணை பாதுகாப்பது என்ன அதான் இமைகள் வந்து பாதுகாக்கிறது பாதுகாக்கல கண்ணை பாதுகாப்பு இமைகள் இந்த இமையை மீறி கூட தான் சில நேரங்கள்ல தூசி விழுகுது ஏடா எண்ணுதர் காக்கிறது 2-3 நாள் விண்ணவர் காக்கின்ற முனிவர் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னர் மைந்தர்கள் கண்ணிமை காக்கின்ற இமையினை காத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ராமனும் லட்சுமணனும் வந்து விஸ்வாமித்திர முனிவருக்காக யாகசாலையை பாதுகாத்து ஆமா எப்படி வந்து வெற்றிகரமாக வந்து வெற்றியை தேடி தந்தாரோ அதை காட்டிலும் ஒருபடி நின்று நான் காவல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உண்மைதான். ஒரு நேரங்கள்ல ராமனும் லட்சுமணனும் ஏன்னா தாடகையை கொள்வதற்காகவே ஆமா செய்யப்பட்ட சதி அது இல்லையா? ஆமா நான் கேக்குறேன், என்ன உலகத்துல ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு காவல் இருக்கு. ஆமா இருக்கா இல்லையா? நீங்க பெண்ணு, ஆமா உங்களுக்கு என்ன காவல்? எனக்கு திணை காவல். நீங்களா? ஆமா, திணைக்கு வினை வராம காவல் காக்கணும் அப்பா சொன்னாரு, அதனால காவல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பெண்கள் காவலுக்கு போறதுனால எந்த கதையில ஒரு சிறப்புகள் இருக்கா? நான் உங்கள்ட்ட கேக்குறேன், ஆண்கள் வேட்டைக்கு போறதுனால அந்த புராணத்துல இருக்கு, இதிகாசத்துல இருக்கட்டும், யாராவது சிறப்படைஞ்சிருக்காங்களா? பூரா பொம்பளை பிள்ளைய பார்த்து புத்திய ஒத்தி வச்சுப்புட்டு நிலை தடுமாறி தான் யாருன்னு அறியாம சாபத்தை வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் நான் சொல்லுவேன். விஷயமா என்ன விடுவரே, வாழ்க்கையில ராமாயணமோ மகாபாரதமோ எந்த ஒரு இதிகாசம் இருந்தா கூட உன்னை அடையணும்னா உன்னை இழந்தே ஆகணும். நல்லா சொல்லுங்க, உன்னை அடையணும்னா உன்னை இழந்துதான் ஆகணும். இதான உண்மை. ஆமா. இப்ப தசரத மன்னனுக்கு குழந்தை கிடையாது, வேட்டைக்கு போறாரு. ஆமா.
வேட்டைக்கு போன ஒவ்வொரு கதையிலுமே ஒவ்வொரு ஆயுதங்களுக்கு ஒரு சிறப்புகள் இருக்கு. ஆமா, தசரத சக்கரவர்த்தி கையில வச்சிருந்ததுக்கு ஒரு கணைய, அது சப்தபேதியின் கணை. ஏன்னா சத்தம் எங்கே வருகிறதோ அதை நோக்கி கணைய விட்டோம்னா அது வந்து திசையை நோக்கி போய் அடிச்சிரும் எது இருந்தாலும். அப்ப தசரத வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும் பொழுது ஒரு ஆற்றங்கரை ஓரமா அமர்ந்திருக்காரு. அப்ப ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது. சரி. அந்த ஆற்றிலே தன்னுடைய ஒரு சிறுவன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறவியிலேயே கண் தெரியாது. அவர்களுக்காக எல்லா பணிவிடை செய்வதோட கடமை. என்ன செய்யறேன் அப்படின்னா, என்ன பண்ணா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு சுரக்கூடு, இந்த சுரக்கூடை எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு உள்ள காலங்கள்ல பாத்திரங்கள் கிடையாதுல்ல, அப்ப சுரக்கூட தண்ணி எள்ளி சுத்தம் செய்து கீழே ஊற்றும் பொழுது என்ன ஆகுது, சத்தம் கேட்கும். கூட கூட சத்தம் கேட்க மண்ணை பார்த்தாரு. வித்தியாசமா அது சத்தம் கேட்குது, ஒரு புது மிருகமா இருக்குமோ. அப்ப ஏதோ ஒரு விலங்குதான் தண்ணி குடிக்க வந்திருக்குன்னு சொல்லி கணையை விட்டாரு. கணையை தொடுத்தால் அங்கே அம்மா அப்பா என்று குரல் கெட்டது. ஓடி சென்று பார்த்தால் ஒரு சிறுவன் உடலிலே கணை பாய்ந்து சாகும் தருவாயில் அப்படியே துடிக்கிறான். சொன்னானா, ஐயா எங்க அம்மாவும் அப்பாவும் கண் தெரியாது, அவளுக்கு இருந்த ஒரே மகன் நான் தான். நான் தான் எல்லா வித தேவைகளையும் அவங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் தண்ணீர் இருந்தாலும் என்னை விட்டா வேற யாரு கிடையாது, யாருமே இல்ல. ஆனா இப்படி உயிர் போக போகுது. ஆனா இந்த தண்ணியை கொண்டு போய் எங்க அப்பாட சேதன்னு சொன்ன உடனே மண்ணை கொண்டு போறாரு. இங்க நடந்த நிகழ்வை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அப்பதான் சொன்னாரா, அவர் யார் அப்படின்னா அவர் தான் ஜலபோசு ஒரு முனிவர். அந்த ஜலபோசு ரிஷி கணவனும் மனைவியும் நீ வேட்டைக்கு வந்திருக்க, என்னுடைய பிள்ளை இறந்துட்டான், நாங்க எப்படி பிள்ளையை பிரிந்து மனம் துடிக்கிறோமோ அதுபோல உனக்கும் பிள்ளை பிறக்கும், நீ சாகும் தருவாயில் உன் அருகிலே எந்த ஒரு மகனும் இருக்க மாட்டான் என்று வேதனைப்பட்டு தான் நீ இறப்ப. அந்த முனிவர் சாபம் கொடுத்தாலும், ஆனா சாபம் ஒரு பக்கம், அது பிறகுதான் ராமன் லட்சுமணன் ராமன் லட்சுமணனா ராமன் பரதன், ராமனுக்கு பிறகு அப்புறம் லட்சுமணன் அப்புறம் சத்ருகன், ராமனுக்கு பிறகு பரதன். ஆமா, என்ன இரட்டை பிள்ளையாக பிறந்தவள் லட்சுமணன் சத்ருகனன் தான். காரணம் சுபத்திரைக்கு வந்து 4 பிள்ளைகள் பிறப்பதற்கு காரணம் என்ன மாதிரி வேட்டைக்கு போனதால ஒரு சிறப்புமா. அப்ப சிறப்புன்னு சொல்றீங்க, சாபத்தை எல்லாம் மறைச்சிட்டீங்க. முதல்ல என்ன நடந்த, சாபத்தை வாங்கினாரா வாங்கலையா? நான் சொல்றேன்ல, வாழ்க்கையில உன்னை அடையணும்னா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, வேட்டைக்கு போனவர் இருந்து முறையா வேட்டையாடி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. இருந்தாலும் அப்படி ஒரு பிரச்சனையில ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பாண்டு மன்னன் வேட்டைக்கு போனாரு. ரேஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க. பெண்கள் யாரும் வெறும் குடத்தோட தண்ணிக்கு யாரும் வந்துருவானா அப்படின்னு யாரும் போக மாட்டாங்க. ஆமா, சொல்ல சொன்னாங்க, சொல்லியாச்சு. ரேஸ் ஆரம்பிக்க போவதால் பெண்கள் வந்து வெறும் குடத்தோட யாரும் தண்ணிக்கு வர வேண்டாம். தாய்மார்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு அன்பான வேண்டுகோள், யாரும் தண்ணீருக்கு வர வேண்டாம் என்று கிராமத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கிராம பெண்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், ரேஸ் முடியும் வரை யாரும் தண்ணிக்கு வர வேண்டாம் என்று கிராமத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் என்ன ரேஸ் விட போறாங்க, வெறும் கூடத்தை எடுத்துக்கிட்டு யாரும் போக வேணாம் என்பது ஊருடைய கட்டுப்பாடு. ஊர் மக்கள் சொல்றாங்க, தாய்மார்களை யாரும் வெறும் கூடத்தை எடுத்துக்கிட்டு யாரும் போக வேணாம், தண்ணிக்கே போகாதீங்க. ரேஸ் முடிஞ்ச முன்னாடி பாத்தீங்களா பாக்கலையா? எடமா மாதிரி நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், மாடை பாத்தீங்கல்ல, அடையாளத்தை சொல்லுங்க. மானுக்கு உண்டான அடையாளம் சொன்ன பிறகு தருவீங்களா? தரமாட்டம், வந்துச்சுன்னா அப்புறம் பிடிச்சு தர்றான். மாடு இருந்தா தானே அடையாளம் சொல்லுங்க. இனிமேல் வந்துச்சுன்னா வேடுவர் சொன்ன மாடு இதுதானோ இருக்குமா அப்படின்னு சொல்லி பிடிச்சு தருவோம். சொல்ல வரல, உலகத்துல மனித பிரிவா இருக்கட்டும், பறவையினமா இருக்கட்டும், எதுக்குமே இறைவனா இருக்கட்டும், யாராருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப நீ யாரை வணங்குற? நான் வந்து முருகப்பெருமானை வணங்குறேன். முருகன் கையில என்ன இருக்கு? முருகன் கையில வேல் இருக்கும். வேலோடு இருந்தா தான் முருகப்பெருமான். ஏன் வேல் இல்லைனாம வந்து முருகன் இருக்கிறார் ஒரு இடத்துல, அதனால வேலோட இருந்தா தான் இருக்கலாமா? மக்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரியாதா? வேல் கையில இருந்தா அவர்தான் முருகன் மக்களுக்கு தெரியும். சரி, இப்ப கருப்பசாமி இருக்காரு. ஆமா, அவர் கையில என்ன இருக்கு? கையில அருவா. அருவா. இதுல ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு இறைவனுக்கு ஒரு அடையாளங்கள் உண்டு. ஓ, சிவன்னா கையில என்ன இருக்கு? உடு சூலாயுத உடுக்கு இருக்கு. ஆதிபரா சக்தினா கையில என்ன இருக்கு? திரிசூலம் இருக்கு. திரிசூலம் இருக்கும்ல. ஆமா. இப்ப நம்மள எல்லாம் படைக்கறால பிரம்மதேவன். ஆமா. அவர் கையில என்ன இருக்கு? ஏடு எடுத்து சுவடி இருக்கும்ல. அந்த அம்மா கலைவாணி. கலைவாணில வீணை வச்சிருப்பாங்க. மகாவிஷ்ணு கையில? மகாவிஷ்ணு கையில வந்து சுதர்சன சக்கரமாகப்பட்டது இருக்கும். மகாலட்சுமி கையில? மகாலட்சுமியில வந்து என்றைக்குமே செல்வத்தை இழங்கக்கூடிய மகாலட்சுமி. ஒரு மனிதன் பிறப்பு இறப்பு இப்படி கணக்கு வழக்கு பார்க்க போற யாரு? சித்ரகுப்தன் தான். யமனுக்கு என்ன வேலை? யமனுக்கு வந்து உயிரை பிடிக்கிற வேலை இருக்கா இல்லையா?
உங்களுக்கு என்ன வேலை? ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இல்ல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். எனக்கு என்ன வேலை அப்படின்னா மானை பிடிப்பது வேலை. அப்ப மானை பிடிக்கன்னு வந்துட்டீங்க. மானுக்கு உண்டான விஷயங்கள் நீ கேட்டீங்க. சொன்ன பிரச்சனை சரியா சொன்னா தருவீங்களா? மாடு வந்துச்சுன்னா பிடிச்சு தருவேன். இங்க இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. மானுக்கு அடையாளம் என்னப்பா? இந்த ஊர்ல இப்படி வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க. என்னப்பா புதுசா இருக்கே ஊர்ல அப்படின்னு கேட்பாங்கல்ல. வாதி பிரதிவாதி என்ன? ஆமா இந்த இருக்காங்க தாய்மார்கள்லாம் சொல்லுங்க. நீங்க கேளுங்க. மாடு இல்லன்னு சொல்லிட்டா இப்படி நான் ஆரடி ஓடி ஓடி போறேன். மாடு இல்லன்னு சொல்லுங்க தா. மாடு இல்லைல. மாடு எதை சொல்றான்னு தெரியும். ஆனா மாடு இல்லைல. இங்க அஞ்சறிவு படித்த மாடு இருக்காதா? இல்லைன்னு சொல்லுங்க. ஆறு சொல்லுவா. அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கு பூரா வீட்டுக்கு போறதானா? இந்த சொல்லுங்க நான் இதை மீறறேன். கயாதகானகதே நின்றுள்ளாவோ கயாதகானகத்தே நின்றுள்ளாவோ கயாதகானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகா காரிகையே 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 நற்காரிகையே காரிகையே காரிகையே மேயாதமான் நல்ல ஜாதிமான் நல்ல ஜாதிமான் மேயாத மான மேயாத மான கமலும் கலபங்களும் உனக்கு பாகுள் மேயாதமா காணக்குறவர் கண்மணியில் அவர் காணக்குயில் நிகழ்வுடையது காணக்குறவர் கண்மணியில் அவளர் காணக்குயில் நிகழ் குடையது காணக்குறவர் கண்மணியில் அவர் காணக்குயில் நிகழ்வுடையது மேயாதமா காணக்குறவர் கண்மணியில் அவளர் காணக்குயில் நிகழ் குடையது புல் மேயாதமா பின்பதனாவது உள்ளொரு போதும்
இல்லையே வேடுவரே. இப்படி வர்ணிக்கிறீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய தானே வர்ணிக்கிறீங்க. ஆமா. அது யார், இந்த ரம்யா பிள்ளையா? அப்புறம் உன்னதான் என்ன இதுக்கு நீங்க வர்ணிக்கணும்? உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ, யாருன்னே தெரியாத முன்ன பண்ண தெரியாதவங்களை எல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கலாமா? நான் சொல்ற கேளு. சொல்லுங்கள் வேடுவரே. நீ கர்ப்பா பொம்பளையா போனா யாரு? நீங்க எப்படி செக்கச்ச வேற இருந்து என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்லி போடு மக்கள்கிட்ட. இல்ல என்ன நிக்கிற வேடுவர் எந்த வகையில சோடன்னு. இல்ல, நான் வந்து எந்த இதுல சோடையா இருக்கேன்? கருப்பா இருக்கேன், நான் குருப்பா இருக்கேன். இது தேவையில்லாத விஷயம். முடியாதுன்னா முடியாதுன்னா. அதனாலதானே இப்படி பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன பவுடர் அழிச்சு பாப்பேன் எப்படி இருக்குன்னு. அடே அப்பா. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மாளிகைதான் கண்ணே கலக்கம் என்ன கலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே தேவோடே வரும் முன்னூஞ்சல் அதில் தேவரை போலே நீயாட பூவாடை வரும் மேனியிலே உன் உள்ளமும் சேர்ந்து விளையாட கார்காலம் என பிரித்த கூந்தல் கன்னத்தில் நீரே போடவிட மைதிலையும் கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மாளிகைதான் கண்ணே பாடி வரும் வண்ண நீரோடை அதில் பாதம் பூசை செய்து வர ஓடி வரும் அந்த ஓடையிலே உன் உள்ளமும் சேர்ந்து மிதந்து வர மல்லிகை காட்டு பின்னணி மீது மந்திரம் போட்டு மொய்விலையும் கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே அன்னத்தை துள்ட்ட கைகளினால் மது இன்னத்தை இனி நான் தொடமாட்டேன் இருக்கும் கைகளிலே உள்ளத்தை இனி நான் தொடமாட்டேன் உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் உள்ளமும் இருப்பது என்னிடமே அதில் உயிர் போனாலும் விடமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கணக்கம் என்ன கலனம் என்ன காணிக்குதான் அண்ணா, தங்கச்சி. அண்ணே, என்னத்தா மாலை தேடி வந்தாருல, அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ண போறாரா? என்னைய கல்யாணம் பண்ணி கொண்டு போய் அவர் என்ன செய்ய போறாரா? இப்படி ஒரு நினைப்பா உனக்கு? ஏத்தா? என்னை பார்த்து சொல்றாருனா? அப்படியா ஆமா தங்கச்சி? அண்ணா. அப்ப நம்ம குடும்பத்துல நல்லது நடக்க போகுது ஏய், நினைச்சு பத்தியா வர்றவங்க போறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணா நீ அதை சம்மதம் பண்ணலாமா? அண்ணனுக்கோ ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. என் வயசு ரொம்ப ஆயிருச்சோ? உனக்கு கட்டி வச்சு கல்யாணம் பண்ணி உன்னைய கடத்தி விட்டா தாத்தா எனக்கு கல்யாணம் முடிக்கணும். அப்படியா? அதனால நம்ம சாமியை கும்பிடுவோம். எந்த சாமி? நம்ம முருக பெருமானை கும்பிடுவோமா? கும்பிட்டுருவோம். முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை. முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை.
வேடனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? முருகா, உலக மக்கள் எல்லாம் வள்ளி தேவையான என்று அழைக்க வேண்டும். தரத்திலும் தாரத்திலும் தாங்கள் எனக்கு முதலிடம் தந்தர வேணும் முருகா. அத்தா, இந்த தாய்மார்கள் முன்னாடி வரணும். வாங்க. பொதுவாகவே இந்த பூவிலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பது அது திருமணம். இங்கே நடப்பது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை கட வந்த உங்களுடைய அனைவருமே ஏன் வர வேண்டியதானே? எந்திரிக்க முடியல, எந்திரிக்க முடியலையா? கால்லாம் உறங்கி போச்சு. கல்யாணத்தை பார்த்து வீடு போக வேண்டியானே? வாங்கத்தா. மொய்யலுதுனா தான் சாப்பாடு. முன்னாடி வந்து ஒரு மணமகளையும் மணமகளையும் கொள்ளவ போடுங்கம்மா, வாங்க. வாழ்த்து ஒரு கடமைதானே உங்களுக்கு. என்ன சொல்லுங்க? இல்ல சரி, யாராவது இங்க பத்தி எல்லாம் அப்படி எல்லாம் பேசலாமா? எந்திரிச்சதுக்காக எந்திரிச்சு வர்றது இல்லையா? ராமத்ரா